ஞானசம்பந்தருக்கு ஒரு பெரிய சிறப்பு. நான் தலைவர் என்று சொன்னேன். இப்போ இந்த 3ஆம் திருமுறையிலையும் எல்லா பதிகத்திலையும் 10வது 11வது பாட்டு உண்டு. அதுக்கு பலசுருதின்னு பேர், முத்திரை கவின்னு பேர், திருக்கடை காப்புன்னு பேர். அதில் தான் ஆணையிட்டு சொல்லுகிறார். பயன் சொல்லுகிற பதிகமாக அது இருக்கு. அதில் என்ன சொல்றாருன்னா, நான் யார் தெரியுமா? காழியர்கோன் கவுனி ஞானத்துயர் சம்பந்தன், தமிழ் விரகன், செழுமறைகள் பழகுனாவான், சந்தமெல்லாம் அடிசாத்த வல்ல ஞானசம்பந்தன், ஞானசம்பந்தன் செய்த செங்கமலி செந்தமிழ்கள். சார் தன்னை தமிழ தமிழ தமிழன்னு ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்லிக்கிறார் சார். நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய இடம். இப்போ நான் அமெரிக்காவில் போய் நான் தமிழன்னு சொன்னால் பரவாயில்ல, ஏன்னா அமெரிக்காவில் தமிழ் இல்லை. ரஷ்யாவில் போய் நான் தமிழன்னு சொல்லலாம். நீங்கள் பிறந்து வளர தமிழ்நாட்டிலேயே பதிகந்தோறும் நான் தமிழன்னு சொல்கிறாருன்னா அந்த நாட்டில் அன்றைக்கு அதுதான் நிலைமை. அதுதான் நிலைமை. சமணமும் பௌத்தமும் செல்வாக்கு பெற்று தமிழ் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டு பிராகிருதமும் வடமொழியும் பாலியும் அறிஞர்கள்ட்ட செல்வாக்கு பெற்றிருந்த காலகட்டத்தில் இந்த ஒரே ஒரு தமிழர் தலைவர் தோன்றி தமிழ்நாடு பூரா சுத்திடே நாம் தமிழன், தமிழ்நாடு நம்ம மொழி தமிழ் என்று சொல்லி தமிழை தூக்கி பிடித்த ஒரே ஒரு தமிழ் தலைவர் ஞானசம்பந்தன்.